அப்படி சொன்னோடனே எல்லாரும் நம்பிட்டாங்க. தான் புள்ளைக்குதான் புள்ள பிறக்க போதா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு இடுப்பு வலி வந்துட்டு 8th மந்த்லயே. வலி வந்தோடனே எங்க மாமியார் என் கூட இருந்தாங்க. நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் அவன் உண்மையை சொல்வதில்லை உண்மைக்கு போய் தான் நாங்க சொன்னோமே அதை. அப்ப கூட அவன் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சான். நான் சொல்லிட்டேன் அங்க போயிட்டு உண்மையை சொல்லிட்டு இதான் நடந்துச்சு அப்படின்ட்டு. சோ அப்ப கூட எங்க மாமியார் அது பெருசா எடுத்துக்கல. என் புள்ள ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அது இன்னை வரைக்கும் வேற பொண்ணு கூட போகாம சண்டையில இருந்தா கூட என் புள்ள அவ்வளவு ஒஸ்தியா தான் நினைக்கிறான் அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எங்க மாமியார் என் பசங்களை பாக்குறாங்க. எங்க வீட்டுக்காரர் இப்ப என் கூட இல்ல, சண்டை போட்டு பிரிஞ்சுதான் இருக்காரு. அப்ப இருக்கும் போதும் நான் அவனுக்கு மறுபடியும் போன் போட்டு தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பேன். அவரு எனக்கு கால் பண்ணுவாரு, மெசேஜ் எல்லாம் அனுப்புவாரு, நானும் அனுப்புவேன். எங்களுக்குள்ள சொல்லுவாங்கல்ல, அதிகமா கோவம் நேரத்துலதான் சண்டை அதிகமா வருது. அந்த மாதிரிதான் எங்களுக்குள்ள போயிட்டு மறுபடியும் போனேன். நான் என் பையன் பிறந்து நான் 3 month கழிச்சு போனேன். அப்போ சொன்னாங்க உன் லைஃபே பார்க்க முடியுமா, எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, அவங்க லைஃபை பார்க்கணும், தயவு செஞ்சு நீ அவன் கூட போயிடு. அவன் ஒரு பொண்ணுன்னு அவங்க யோசிக்கல. வீட்டை விட்டு நான் வெளியே வந்தது ஏன் தப்பு, அதுல அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. 16 வயசு வரைக்கும் நல்லா வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. என் சாப்பாட்டுலயோ துணிமணி எதுலயுமே குறை கிடையாது. ஆனா என்ன பெத்தவங்க இறந்துட்டாங்கன்றது இவனை நான் நம்பி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் என்ன வளர்த்தவங்கன்னு. ஆல்ரெடி நான் என்ன பெத்தவங்க வந்து இறந்துட்டாங்களா, என்னை வளர்த்தவங்க தான் இப்படி நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொன்னாங்க உனக்கான ஒரு லைஃப் முடிஞ்சிட்டுல, உனக்கான உண்மையா நான் சொல்லிட்டேன்.